ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளி என்றாங்க, சாப்பிட முடியாது என்றாங்க. ஆனால் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவங்க பால் ஊட்டலை, பெத்தெடுத்து வளர்க்கலை, சின்ன வயசில் வளர்த்தாங்க. வளர்ப்பு தாய் என்றாலும் பால் ஊட்டு வளர்க்கவும் இல்லை. ஆனால் ஒரு சாப்பாடை வைக்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிடலைன்றதுக்காக அத்தட்டி உம்மு ஐமன் வந்து கடுமையாக ரசூலுல்லாஹோட பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையும் திருப்பி சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் திருப்பி சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு எல்லாமே ரசூலுல்லாஹோட குடும்பத்தால் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவங்களுக்கு நடந்தது. அவங்களாம் அந்த அப்ரஹாட படையில் வந்தவங்க. அப்ரஹாட படை தோல்வி அடைந்த பின்னால் அதில் விடப்பட்ட ஒரு பெண்மணி தான் யார்? இந்த உம்மு ஐமன்ன்றவங்க. அப்போ அந்த உம்மு ஐமன் வந்து அப்துல் முத்தலிப்புக்கு இருந்து அப்படி விடுதலை செய்யப்பட்டு ஒரு ஒரு கண்ணியமான இடத்துல வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை பார்க்கல. ரசூல் அவங்கள சாப்பிடுங்க அதட்டுறாங்க. அந்த அதட்டலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. எந்த ஒன்று திருப்பி சொல்லாமல் சிரித்து கொண்டு புன்முறுவலோடு இருந்தார்னு பார்க்குறோம். ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் உள்ள நன்றி மாதிரி